Hi students, welcome to Priya's Mini Max. இந்த வீடியோல exercise 2.1 ஓட all questions பார்க்க போறோம். இந்த சாப்டர்க்கான playlist உங்களுக்கு descriptionல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. Find all positive integers when divided by 3 leaves remainder 2. ஓகே, இப்போ இதில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரியும்? யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் தெரியுமா? ஸோ பை EDA நம்ம என்னென்னு எழுதுவோம்? A is equal to BQ plus R. இந்த இடத்துல Qன்றது குவாஷன்ட், Rன்றது ரிமைண்டர் நமக்கு தெரியும். A and B என்னது? Aன்றது டிவிடெண்ட் அண்ட் Bன்றது டிவைசர். சரி, இப்போ இங்கே ஒரு 2 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இது வந்து ரிமைண்டர் ஆர்ன்னு நமக்கு தெரியுது. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க? வென் டிவைடட் பை 3. அப்போ இதுதான் என்னது? நம்மளுடைய டிவைசர். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதுவோம் பாருங்கள். A is equal to B இருக்கிற இடத்துல என்ன போடணும்? டிவைசர் குவாஷன்ட் ப்ளஸ் ரிமைண்டர் என்ன கொடுத்துருக்காங்க? 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ குவாஷன்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஃபியூ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி A என்னன்னு கண்டுபிடிப்போமா? ஸோ அது எப்படி கண்டுபிடிப்போம் பாருங்கள். இஃப் குவாஷன்ட் ஈக்குவல் டு 0. ஓகே, குவாஷன்ட் 0 வந்தால் நம்மளுக்கு என்ன வரும்? 3 into 0 plus 2 is equal to 2. அண்ட் அதே மாதிரி பாருங்கள், குவாஷன்ட் 1 இருந்தால் நமக்கு என்ன இருக்கும்? A is equal to 3 into 1 plus 2. அப்போ என்ன வரும்? 5 வருமா? சே சப்போஸ் குவாஷன்ட் வந்து 2 இருந்தது அப்படின்னா A is equal to 3 into 2 plus 2. அப்போ 3 2s are 6, 6 plus 2 8. குவாஷன்ட் 3 இருந்தால் என்ன வருது பாருங்க? A is equal to 3 into 3 plus 2. ஸோ 3 3s are 9, 10 11. இந்த மாதிரி நம்மளுக்கு குவாஷன்ட் போக போக நம்மளுக்கு என்ன ஆகும்? இது போயிட்டே இருக்கும். ஸோ அப்போது நம்மளுடைய இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? இந்த ஈக்குவேஷன் வந்து என்ன கொடுக்குது? ஃபைண்ட் ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் வென் டிவைடட் பை திஸ் ஈக்குவேஷன் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன வருது? 2, 5, 8, 11 and so on. இது என்ன ஆகுது? இது இப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் படி ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஃபார்முலாவை எடுத்துக்கிட்டோம். அதில் டிவைசர் என்ன, ரிமைண்டர் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் வச்சுக்கிட்டு குவாஷன்ட்டை மாற்றி மாற்றி அப்ளை பண்ணி ஒரு செட் ஆஃப் இன்டீஜர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ இதோட இந்த ஃபஸ்ட்டு சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. A man has 532 flower pots. He wants to arrange them in rows such that each row contains 21 flower pots. Find the number of completed rows and how many flower pots are left over. ஸோ கொஷின் என்ன கேட்குறாங்க? ஒருத்தர் வந்து 532 ஃப்ளவர் பாட்ஸ் வச்சுருக்குறாங்க. அதை வந்து ஒரு ரோக்கு 21 அப்படின்ட்டு. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இந்த ரோவில் மொத்தம் 21 ஃப்ளவர் பிளாட், அதே மாதிரி இன்னொரு ரோவில் 21, அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க? அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இப்போ ஒரு ரோலி 21 அரேஞ்ச் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா எத்தனை ரோ வந்து கம்ப்ளீட் ஆகும்? அந்த மாதிரி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கடைசியாக சம்டைம்ஸ் அரைக்குறையில் முடியலாம் இல்லையா? ஏன்னா 21 முடிஞ்சதுக்கப்புறம் மீதி ஏதாவது கொஞ்சம் இருந்தால் கடைசி ரோ எப்படி இருக்கும்? பாதி இருக்கலாம், கால்வாசி இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இப்போ நம்மளை என்ன கேட்குறாங்க? கம்ப்ளீட்டட் ரோஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க, மீதி இருக்கிற ஃப்ளவர் பாட்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இது வந்து ரொம்ப சிம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன எடுத்து எழுதுறீங்க அப்படின்னா டோட்டல் ஃப்ளவர் பாட்ஸ் அவங்க கொடுத்துருக்கிறது என்னது? நம்மளுக்கு டோட்டல் ஃப்ளவர் பாட்ஸ் வந்து 532 அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போது இதில் நம்ம என்ன வந்து கண்டுபிடிக்கணும்? ஒரு ரோக்கு 21ன்னு சொல்கிறாங்க, கரெக்டாக? அப்போ நார்மலாகவே நமக்கு என்ன தெரியும்? 532 டிவைடட் பை 21 பண்ணிங்கன்னா உங்களுக்கு எத்தனை ரோ வரும்ன்றது நம்ம யூனிட்டரி மெத்தடில் ஜென்ரலாகவே சொல்லிடலாம், கரெக்டாக? இப்போ இந்த 21 எப்படி மேம் நான் வந்து டிவைட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், நீங்கள் நார்மல் டிவிஷன் மெத்தடில் இப்படி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. 532, ஸோ கீழே வந்து 21 இருக்கா? இப்போ 21 எத்தனை டைம்ஸ் வரும் பாருங்கள்? 21 2 டைம்ஸே 42 வந்துருச்சு. ஸோ 2 times 42. பேலன்ஸ் என்ன இருக்குது? 3ல் 2 போயிடுச்சுன்னா 1, 5ல் 4 போயிடுச்சுன்னா 1, அகைன் வந்து என்ன இருக்குது? 2 இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 25 டைம்ஸ் வரும்போது 100 வரும். அதே 6 டைம்ஸ் வந்தால் 20 அந்த 120 போயிடும். அதனால் நம்ம 5 டைம்ஸ் வச்சுப்போம். 5 1 times 5, 5 2 times 10. அப்போ நம்மளுக்கு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 7 இருக்குது. அப்போது நம்ம பை EDA மெத்தடில் இது எப்படி எழுதுகிறோம் பாருங்கள்? பை யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் நம்மளுக்கு என்ன தெரியும்? டிவிடெண்ட் ஈக்குவல் டு டிவைசர் இன்ட்டு குவாஷன்ட் ப்ளஸ் ரிமைண்டர் தெரியுமா? நம்மளுடைய டோட்டல் டிவிடெண்ட் என்ன? இந்த 532வா? அப்போ 532 இஸ் ஈக்குவல் டு நம்மளுடைய டிவைசர் என்ன? 21 நமக்கு தெரிஞ்சிச்சா? 21 இன்ட்டு குவாஷன்ட் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? குவாஷன்ட் வந்து 25 வந்திருக்கு. ப்ளஸ் ரிமைண்டர் என்ன வந்திருக்கு? 7 பாட்ஸ் வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் என்ன சொல்லுவோம்? 21 ஒரு ரோக்கு 21 அடுக்குனா நம்ம எத்தனை ரோ அடுக்கலாம்? 25 ரோஸ் அடுக்கலாம். ஸோ இப்போ இந்த EDA மெத்தட் இது எழுதினதுக்கப்புறம் நீங்கள் என்ன எழுதுறீங்க? தேர்ஃபோர்
completed rows is equal to. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, completed rows அப்படின்றது நம்மளுடைய quotient. 25 ரோ வந்து ஃபுல்லாக அடுக்கலாம். 25 × 21 பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ, அதாவது அரௌண்ட் வந்து உங்களுக்கு இதில் ஒரு 525 வரும். 525 ஃப்ளவர் பார்ட்ஸ் வந்து 25 ரோல் அழகாக அடுக்கி முடிச்சுட்டு மீதி 7 தான் என்ன பண்ணுது அவங்களுக்கு கடைசியாக மீறுது. அப்போது நம்ம என்ன எழுதுவோம், கம்ப்ளீட்டட் ரோஸ் வந்து 25 அண்ட் லெஃப்ட் ஓவர் ஃப்ளவர் பார்ட்ஸ். ஸோ நம்மளுக்கு லெஃப்ட் ஓவர் ஃப்ளவர் பார்ட்ஸ் என்ன இருக்குது, 7. லெஃப்ட் ஓவர் ஃப்ளவர் பார்ட்ஸ் வந்து 7. இது எஃப்பி ஷார்ட்டாக போட்டிருக்கேன், இது வந்து 7 இருக்குது. ஸோ இப்போ இதோட இந்த செகண்ட் சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. Prove that the product of two consecutive positive integers is divisible by 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன சொன்னால் கன்சிக்யூட்டிவ், இந்த வேர்டுக்கு வந்து மீனிங் நல்லா பாருங்க. கன்சிக்யூட்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம், அடுத்தடுத்து அப்படின்னு அர்த்தமா. அப்போ என்ன எடுத்துக்கலாம், லெட் த கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், அந்த நம்பர்ஸ் ரெண்டுத்தையுமே நம்ம எப்படி எடுத்துக்கலாம், கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸை n+1 அப்படின்னு எடுத்துக்கலாமா. ஸோ கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் பி n and n+1, அதான் பக்கத்தில் அப்படின்னா இது 4 அப்படின்னா 4+1 5, 9 அப்படின்னா 9+1 10. ஸோ n and n+1 இது என்ன பண்ண சொல்கிறாங்க, நம்மளை ப்ராடக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதோட ப்ராடக்ட் என்ன இருக்கும், n × n+1. இதை நீங்கள் ப்ராடக்ட் பண்ணிங்க அப்படின்னா n² + n. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இதுலேருந்து இது வரைக்கும் அந்த போர்ஷனை முடிச்சிட்டோமா. 2 கன்சிக்யூட்டிவ் இன்டீஜர் எடுத்துட்டோம், அதை என்ன பண்ணிட்டோம், ப்ராடக்ட் பண்ணிட்டோம். n² + n வந்துருச்சு. இப்போ இது வந்து இஸ் டிவிசிபிள் பை 2 அப்படின்னு நம்மள ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது டிவிசிபிள் பை 2 அப்படின்னால என்ன அர்த்தம், எய்தர் இந்த நம்பர் வந்து அதாவது வர்ற இந்த நம்பரை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணணும்னா இதில் என்ன இருக்கணும், மேலே வந்து ஈவன் நம்பர் இருக்கணும். ஸோ ஒரு ஈவன் நம்பர் ஒரு ஆட் நம்பர் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், 2ஆக பிரிக்கலாமா. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இஃப் n = 2q, 2q, இப்போ க்யூக்கு 1 போடுங்களேன், 2 இருக்கும் ஓகேவா. அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் நம்ம என்ன எடுத்துப்போம், 2q + 1ன்னு எடுத்துப்போம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறேன், இஃப் n = 2qன்னு எடுத்துக்கிட்டேன், எனக்கு என்ன வருது பாருங்கள், 2q² + 2q. இதை பண்ணிங்கன்னா என்ன உங்களுக்கு 4q² + 2q. இது வந்து 2வை நம்ம காமனாக எடுக்கலாமா. நீங்கள் 2வை காமனாக எடுத்தால் என்ன வரும், 2q² + q ஆர் 2qவை கூட காமனாக எடுக்கலாம். பட் நமக்கு என்ன தேவை, 2 தான் தேவை. ஸோ இப்போ இது என்ன எழுதலாம் அப்படின்னா 2 × இது எனி கான்ஸ்டன்ட். ஸோ நான் ஆர்னு வச்சுக்கிட்டுமா. அப்போது என்ன ஆகுது, தேர்ஃபோர் n = 2q இஸ் டிவிசிபிள் பை, ஓகேவா. அதாவது இல்லை நீங்கள் இப்படி எழுதுங்க, n = 2qன்றதை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலாக n² + n நம்ம எடுத்தோமா. ஸோ n² + n இஸ் divisible by 2 when n = 2q. இது 2q எடுத்தால் என்ன ஆகுது, நம்மளுக்கு 2 டைம்ஸ் வருது. ஸோ டிவிசிபிள் ஆகுது. இப்போ அதே கொஷினே இஃப் n = 2q + 1ன்னு எடுப்போம். +1 எடுத்தால் என்ன அர்த்தம், ஆட் நம்பர் ஆகிடும். அதாவது நீங்கள் இங்கே 1 எடுத்தீங்க அப்படின்னா 2 1s are 2 இருக்குமா, இங்கே 1 எடுத்திங்கன்னா 2 1s are 2 + 3 வரும். ஸோ ஒரு ஆடும் எடுத்துக்கிறோம் நம்ம, ஒரு ஈவன் நம்பரும் எடுத்துக்கிறோம், ஒரு ஆட் நம்பர் எடுத்துக்கிறோம். ஸோ ஆட் ஈவன் எது எடுத்தாலுமே இது டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல n இருக்கிற இடத்துல என்ன போட போகிறோம், நம்ம 2q + 1 the whole square ப்ளஸ் மறுபடியும் nக்கு என்ன போடுறோம், 2q + 1 the whole square. ஸோ இப்போ பாருங்கள், இங்கே ஒரு 2q + 1 இருக்குது, இங்கே ஒரு 2q + 1 இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், 2q + 1 இன்டூ மீதி என்ன இருக்கும் பாருங்கள், 2q + 1 + 1 கரெக்டாக. அதாவது இங்கே டோட்டலாக 2q + 1 வெளியில் போயிடுச்சுன்னா ரிமைனிங் இங்கே என்ன தான் இருக்கும், 1 தான் இருக்கும். ஆர் எனக்கு இது வந்து புரியல மேம் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துக்கு பதில் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்களேன். n இருக்கிறதுக்கு என்ன போட்டிருக்கேன், 2q + 1 போட்டிருக்கேன். மறுபடியும் nக்கு என்ன போட்டிருக்கேன், 2q + 1 போட்டிருக்கேன். இந்த +1 அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்டெப்பில் போட்டு நீங்கள் காமனாக எடுத்தாலும் ஓகே. இல்லை மேம் எனக்கு இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டெப்பில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கோங்க. ஸோ இப்போ என்ன இருக்குது பாருங்கள், +1 + 1 + 2 ஆகிடுமா. ஸோ அப்போ +2னா இதுலேருந்து ஒரு 2 காமனாக எடுக்கலாமா. அதாவது இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா +2 அப்படின்னா 2q + 2 இருக்கும். அப்போ இதுலேருந்து நான் ஒரு 2 காமனாக எடுக்கிறேன். ஸோ 2 எடுத்திங்கன்னா என்ன இருக்கும் பாருங்கள், 2q + 1 இன்டூ q + 2. அகைன் இதுவும் என்ன ஆகுது, ப்ராடக்ட் ஆஃப் 2 தான் வருது. அப்போ தேர்ஃபோர் n² + n இஸ் டிவிசிபிள் பை 2 when n = 2q + 1. ஸோ நம்ம ஈவன் நம்பர் எடுத்தாலும் சரி, ஆட் நம்பர் எடுத்தாலும் சரி, நம்மளுக்கு என்ன ஆகுது, இந்த வேல்யூ ரெண்டுமே டிவிசிபிள் பை 2 வருது. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு.
நீங்கள் இந்த கன்சிக்யூட்டிவ் நம்பர் வந்து -1 எடுக்கலாம் +1 எடுக்கலாம். எது எடுத்தாலுமே உங்களுக்கு என்ன ஆகும், கண்டிப்பாக ப்ரூவ் ஆகும். ஸோ நான் n -1 எடுக்கலாமா, நான் தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா நம்ம 3 2 எடுத்தா என்ன, 2 3 எடுத்தானே, எப்படி எடுத்தாலும் நம்ம கான்செப்ட் வைஸ் சேம் தான். ஸோ இப்போ இதோட இந்த தேர்ட் சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஃபோர்த்து சம் பாருங்க. when the positive integers a, b, c are divided by 13, the respective remainders are 9, 7, 10. Show that a plus b plus c is divisible by 13. அதாவது ஒரு 3 இன்டிஜர் கொடுத்துருக்காங்க, ஏபிசி. இது எதால டிவைட் ஆகுது, 13ஆல டிவைட் ஆச்சு அப்படின்னா அதோட ரெஸ்பெக்டிவ் ரிமைண்டர்ஸ், அதாவது ஏவால பண்ணும்போது இது, பியால பண்ணும்போது இது, அதோட ரெஸ்பெக்டிவ் ரிமைண்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து பை யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம். இந்த கொடுத்ததை நம்ம எப்படி எழுதுவோம், நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன, டிவிடெண்ட் ஈக்குவல் டு டிவைசர் இன்ட்டு குவாஷன் ப்ளஸ் ரிமைண்டர். கரெக்டா? இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் ஏபிசி ஆர் டிவைடட் பை 13. கரெக்டா? அப்போ டிவைடட் பை 13 அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எந்த லெட்டர்ஸ் எடுத்துப்போம், ஆக்சுவலாக இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏபிசி அப்படியே எடுத்துட்டு இங்கே பாருங்கள் 13 இஸ் ஈக்குவல் டு நம்மளோட டிவைசர் என்ன, சாரி இது வந்து 13 கிடையாது, ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ தான். ஏன்னா நம்மளுக்கு என்ன, டிவிடெண்ட் வந்து ஏ தான். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு டிவைசர் தான் என்னது 13. அப்போ 13Q ப்ளஸ் நம்மளுடைய ரிமைண்டர் என்னது 9. ஸோ 9 போட்டு வச்சா பாருங்க. அடுத்தது பாருங்க, பின்றது எடுத்தீங்கன்னா அதே 13ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருது, குவேஷன் ப்ளஸ் ரிமைண்டர் என்னது 7. தென் சின்ற லெட்டர் எடுத்து 13ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் என்ன வருது, 10 வருது. ஸோ இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் மாதிரி நம்ம இந்த 3 ஈக்குவேஷனை என்ன பண்ண மாற்றி எழுதிட்டோமா. இப்போ இதில் என்ன ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க, a + b + c இஸ் டிவிசிபிள் பை 13. அப்போது a + b + c இந்த மூணுத்தையுமே ஆட் பண்ணுவோமா. இப்போ பாருங்கள், a + b + c இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணுங்க. 13Q + 9 + 13Q + 7 + 13Q + 10. இது 3 ஆட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்போ 13 எத்தனை டைம்ஸ் இருக்கு, 3 டைம்ஸ் இருக்கா. ஸோ அப்போ எப்படி எழுதலாம், 3 × 13Q ப்ளஸ் இங்கே பாருங்க 9 + 7 இல்லைனா இது 19 எடுத்துக்கோங்க, 20. ஸோ 26. கரெக்டா? ஸோ இப்போ இது 26 அப்படின்னா இங்கே ஏற்கனவே ஒரு 13 இருக்கு. 26 அப்படின்ற எடுத்தால் 13 2 டைம்ஸ் 26. அப்போ ஒரு 13 வெளியில் எடுக்கலாமா. இதில் 13 வெளியில் எடுத்தீங்கன்னா மீதி என்ன இருக்கும், 3Q + 2. அப்போ இது என்ன ஆகும், இந்த நம்பர் என்ன போட்டாலும் சரி 1 2 3 4 வாட் எவர் மேபி த கியூ, நம்மளுக்கு என்ன ஆகுது, இது இட் இஸ் டிவிசிபிள் பை 13. ஸோ தேர்ஃபோர் a + b + c இஸ் டிவிசிபிள் பை 13, ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஜஸ்ட் வந்து இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கிட்டு அதில் அப்படியே ரிமைண்டர் போட்டு அப்ளை பண்ணி ஆட் பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் என்ன வந்தது, 26. 26 நம்பர் பார்த்ததும் நம்மளுக்கு என்னென்ன தோணணும், 13 2 டைம்ஸ் 26ன்னு தெரியணும். அப்போது இது 13 இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துலேருந்து நம்ம காமனாக வெளியில் எடுத்தால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இப்போ இதோட இந்த 4th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. Proof that square of any integer leaves the remainder either 0 or 1 when divided by 4. இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அகைன் அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்டிஜர் எடுத்துக்கிறோம். ஸோ let integer be x அப்படின்னு எடுத்துப்போமா. ஸோ நம்மளோட இன்டிஜர் x அப்படின்னா அதை ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும், x² வரும். கரெக்டா? ஸோ x² எடுத்தாச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க, it leaves the remainder either 0 or 1 when divided by 4. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கேஸ் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2Q, அதாவது ஈவன் நம்பர், எக்ஸ் வந்து ஈவன் நம்பராக இருந்தால் நமக்கு என்ன வருதுன்னு பார்ப்போமா. எக்ஸ் ஸ்கொயர் பண்ணுங்க, இது எக்ஸ் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2Qவை ஸ்கொயர் பண்ணுற மாதிரி, அப்போ 4Q². இப்போ 4Q² இங்கே பக்கத்தில் எதுவும் இல்லாததுனால நம்ம +0ன்னு ஆட் பண்ணிக்கலாம். அது நம்ம அந்த ஃபார்மேட்காக ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ பாருங்கள், ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டிஜர் லீவ்ஸ் த ரிமைண்டர் 0 அண்ட் டிவைடட் பை 4. ஓகே ஆகுதா பாருங்கள். ஒரு இன்டிஜரை நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 4ஆல் டிவைட் ஆகுது, அதோட ரிமைண்டர் 0 வந்துருச்சு. கரெக்டாக? ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் divided by 4. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம என்ன சொல்லுவோம், ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் divided by 4 when integer is even number. ஸோ நம்மளுடைய எப்படி இருக்கு, integer is even number and leaves remainder எப்படி 0 and it leaves the remainder 0. ஸோ இப்போ இதே மாதிரியே நெக்ஸ்ட் 1 ரிமைண்டர் வர மாதிரி நம்ம எப்படி ப்ரூஃப் பண்ணணும்னு பார்ப்போமா. இப்போ ஈவன் நம்பர் எடுத்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் நம்பர் எடுங்க. இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2Q + 1,
ஏன் மேம் ப்ளஸ் போட்டால் ஆட் நம்பரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக. இப்போ நீங்கள் இங்கே ஒரு நம்பர் எடுத்துக்கிறீங்க 1 2 3 4 எது எடுத்தாலும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது அது ஈவன் ஆகிடும். அப்போ அந்த ஈவன் கூட ஒரு 1 ஆட் பண்ணாலும் அது என்ன ஆகிடும், ஆட் ஆகிடும். அதனால் எப்போவுமே ஆட் நம்பர் அப்படின்னால நம்ம என்ன பண்ணணும், +1. ஒரு நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு +1 போட்டிங்கன்னா என்ன வரும், கண்டிப்பாக அது ஆட் நம்பர் தான் வரும். இப்போ இதை ஸ்கொயர் பண்ணுங்கள். இதை ஸ்கொயர் பண்ண என்ன வருது, 2q + 1 த ஹோல் ஸ்கொயர். இப்போ a + b ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 4q² + 2 × 2q 4q + 1 ஸ்கொயர் 1 வருது. ஸோ இப்போ இதில் வந்து 4q காமனாக எடுத்திங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது பாருங்கள், 4q × q + 1 + 1. ஸோ இப்போ அகைன் இதே லைன் வருதா பாருங்கள், ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டிஜர். ஸோ ஒரு இன்டிஜரை நான் ஸ்கொயர் பண்ணிட்டேன், லீவ்ஸ் த ரிமைண்டர் 1. எனக்கு 1ன்ற ரிமைண்டரும் வந்துருச்சு. அண்ட் இட் இஸ் டிவைடட் பை 4. எஸ், இட் இஸ் டிவைடட் பை 4. இது 4ஆலையும் டிவைட் ஆகுது, ரிமைண்டர் 1 வருது. ஸோ அப்போ அதே மாதிரி நம்ம என்ன எழுதுவோம், therefore it is divided by 4. Therefore it is divided by 4 and leaves remainder 1. So and it leaves remainder 1 when எந்த கேஸில் இது வருது, when x is odd number. ஸோ நம்மளுக்கு x odd நம்பராக இருக்கும்போது இது வருதா. ஸோ இப்போ இதோட இந்த 5th சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் மட்டும் நீங்கள் ப்ராப்பராக எழுதினா போதும். யூஸ் யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் டு ஃபைண்ட் த ஹெச்சிஎஃப். ஸோ இந்த மெத்தடில் நம்மளை ஹெச்சிஎஃப் பண்ண சொல்கிறாங்க. நம்ம பழைய மெத்தடில் 340 412னா என்ன பண்ணுவோம், ஃபேக்டரைசேஷன் போட்டு ஃபேக்டர்ஸ் எடுத்து கண்டுபிடிச்சிருவோமா. இப்போ இந்த டிவிஷன் அல்காரிதமில் இதை வந்து எப்படி நம்ம பண்ணுறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 நம்பர், அதை ஃபஸ்ட்டு சம் எடுத்துக்கிறேன், 340 412. இப்போ இந்த சம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நம்மளுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள், பெரிய நம்பர் சின்ன நம்பர் இருக்குது இல்லையா. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா a = bq + r. இதுதான் என்னது, நம்மளோட EDA அல்காரிதம். இப்போ இந்த இடத்துல ஏன்றது நம்மளுக்கு என்னது, 412. பெரிய நம்பர் தான் எப்போவுமே ஏன்னு எடுத்துக்கணும். அண்டு பின்றது என்ன அர்த்தம், நம்மளுக்கு 340. கரெக்டாக. இப்போ 340 இதோட குவாஷன்ட் என்ன, ரிமைண்டர் என்ன அப்படின்றத நம்ம தான் இப்போ கண்டுபிடிக்கணும். இப்போ இதோட குவாஷன்ட், அதாவது வந்து 412வை இந்த மாதிரி எழுத ட்ரை பண்ணுறோம். இப்போ 340யை 1 டைம்ஸ் பண்ணிங்கன்னா 340 வரும், நமக்கு தெரியும். 2 டைம்ஸ் பண்ணிங்கன்னா 300, 2 டைம்ஸ் பண்ணுவோம் 600 போயிடும். அப்போ இங்கே 600க்கு பாசிபிளே இல்லை. இல்லை மேம் எனக்கு இந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா 412 340. 340 எத்தனை டைம்ஸ் வரும், 2 டைம்ஸ் பண்ணிங்கன்னா 600 வரும். ஸோ அப்போ 1 டைம்ஸ் பண்ணிங்கன்னா 340. பேலன்ஸ் என்ன வருது பாருங்கள், 2. ஸோ 11ல் 4 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது, 72. ஸோ அப்போ 340 × 1 + 72. புரியுதா. 412 = 340 × குவாஷன்ட் என்ன இருக்குது, 1 இருக்குது, ரிமைண்டர் என்ன இருக்குது, 72 இருக்குது. இப்போ இந்த ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம திரும்பி வந்து கண்டினியூ பண்ணுறோம் இதே ஸ்டெப். இந்த a = bq + r மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம். ஆனால் இப்போ கண்டினியூ பண்ணும்போது நம்மளுடைய டிவிடெண்ட் என்ன இருக்கும், 340 இருக்கும். a வந்து 340 ஆகிடும், அண்டு b என்னது 72 ஆகிடும். அப்போ இப்போ வந்து இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதுகிறோம் பாருங்கள். மறுபடியும் என்ன பண்ணணும், இப்போ இந்த 340யை உள்ளே தூக்கி போட்டுருணும். 340 அண்ட் நம்மளுக்கு என்ன இருக்குது, நம்மளுக்கு 72. நம்மளுடைய ரிமைண்டர் என்ன வந்ததோ அதை வந்து இங்கே எழுதிக்கணும். இப்போ 72 எத்தனை டைம்ஸ் வரும் பாருங்கள். 72 வந்து ஒரு 5 டைம்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 350 போயிடும். ஸோ அப்போ ஒரு 4 டைம்ஸ் ட்ரை பண்ணுங்கள். 4 2s are 8 வருது, 7 4s are 28. ஸோ 288. இப்போ 288 340 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, 52. ஸோ இப்போ என்ன எழுதுங்க, 72 × 4 + 52. இப்போவும் நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன ஆகலை, 0 ஆகலை. ஸோ ரிமைண்டர் 0 ஆகிற வரைக்கும் இதை நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இந்த 72 இங்கே வந்துடும் பாருங்கள். 72 = இந்த 52 இங்கே வந்துடும். 52 × இப்போ என்ன பண்ணுவோம், 52 2 டைம்ஸ் பண்ணாலே 100. இந்த மாதிரி போடணுமா, அட்லீஸ்ட் சின்ன நம்பர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை போட்டு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ 1 போட்டுடுங்க. 52 × 1 52. அப்போ ரிமைண்டர் என்ன இருக்குது நம்மளுக்கு, 20. ஸோ இப்போ 20 வந்துருச்சா. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போது நம்மளுக்கு என்ன ஆகலை, ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0 தான். ஸோ மறுபடியும் என்ன பண்ணுங்கள், 52வை இங்கே எழுதுங்க, 20யை இங்கே எழுதுங்க. இப்போ பாருங்கள் 22 எத்தனை டைம்ஸ் பண்ணால் 52க்குள்ளே வரும், 22 3 டைம்ஸ் பண்ணிங்கன்னா 60 வந்துடும். அப்போ வேண்டாம். அப்போ 22 எத்தனை டைம்ஸ் பண்ணால் போதும், 2 டைம்ஸ் பண்ணால் போதும். 22 × 2 வந்து 40. அப்போ 52ல் 40 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது, ரிமைண்டர் 12 இருக்குது.
இல்லை மேம் எனக்கு இது கஷ்டமாக இருக்குது, எனக்கு இது பண்ண முடியலன்னா நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், இந்த 52 போட்டுட்டு திரும்ப இங்கே 72 போட்டு அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே பண்ணும்போது 20 52ன்னு பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம பார்க்கும் போதே கண்டுபிடிச்சலாம். 20 × 2 40, 40 + 12 52. அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி வந்து இப்போ மறுபடியும் ரிமைண்டர் ஆகாததுனால நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 20 இங்கே கொண்டு வருவோமா, 20 = இந்த 12 இங்கே கொண்டு வருவோமா. இங்கே பாருங்கள், 12 எத்தனை டைம்ஸ் பண்ணால் 20, 12 2 டைம்ஸே என்னது 24. அப்போ கண்டிப்பாக 1 டைம்ஸ் தான் வரும். 12 1 டைம்ஸ் 12, பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 20ல் 12 போயிடுச்சுன்னா 8. ஸோ நம்மளுக்கு இப்போவும் என்ன ஆகலை, ரிமைண்டர் 0 ஆகலை. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 12 = 8 × 8 எத்தனை டைம்ஸ் பண்ணணும், 8 1 டைம்ஸ் 8. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது 4. அப்போ இப்போவும் நம்மளுக்கு என்ன ஆகலை, ரிமைண்டர் 0 ஆகலை. ஸோ அகைன் மறுபடியும் 8 கொண்டு வருவோமா, 8 = 4 × 4 எத்தனை டைம்ஸ் பண்ணால் 8 2 டைம்ஸ் 8. ஸோ இதுதான் வந்து கரெக்டாக வந்துடுச்சு. அப்போ நம்மளுக்கு ரிமைண்டர் 0. புரியுதா பாருங்கள், 4 × 2 8 வந்ததுனால ரிமைண்டர் 0. ஸோ இப்போ இங்கே வந்து என்ன ஆகுது, நம்மளுக்கு ரிமைண்டர் 0 ஆகிறதுனால therefore HCF of 340 and 412 is 4. எந்த வேல்யூ தான் நம்ம எடுக்கணும், இந்த 8 எடுக்கக்கூடாது. எப்போவுமே எது தான் எடுக்கணும், இந்த வேல்யூ மட்டும்தான் நம்மளுக்கு என்னது HCF. ஓகேவா? ஸோ நம்மளுடைய எந்த இடத்துல வந்து ரிமைண்டர் 0 ஆகுதோ அதோட இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த B தான் வந்து நம்மளுக்கு HCF. சப்போஸ் எனக்கு இங்கே 0 ஆயிடுச்சு மேம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம், இங்கே இருக்க இந்த 52 தான் என்னது நம்மளுடைய HCF. ஸோ எந்த இடத்துல 0 ஆகுதோ அங்கே வர நம்பர் தான் என்னது நம்மளுடைய HCF. ஸோ இப்போ இதே மாதிரியே செகண்ட் சம் பாருங்கள், 867 and 255. நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் என்ன, A = BQ + R. ஏன்றது பெரிய நம்பர். இப்போ இதில் எது பெரிய நம்பர், 867 பெரிய நம்பர் = B என்னது 255. இப்போ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி வர குவாஷன்ட்டையும் ரிமைண்டரையும் எழுதுவோமா. ஸோ இப்போ பாருங்கள், 867 × 255. இந்த 255 தோராயமாக நீங்கள் வந்து ஒரு 215 வச்சுக்கோங்களேன். 250னா 250. 250 4 தடவை பண்ணால் 1000 வந்துடும். இங்கே 1000 இல்லை, 3 தடவை பண்ணால் 750 வரும். ஸோ தோராயமாக நம்ம 3 தடவை பண்ணுவோமா. அதாவது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஒரு அரவுண்டு 0 நம்பரை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஒன்று ஒன்றா நம்ம 1 2 3 போட்டுட்டு இருந்தால் அது வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்காது. ஸோ நம்ம இப்படி வந்து 250யை 3 டைம்ஸ் பண்ணும்போது 750. அப்போ ஓகே, நம்ம 3 டைம்ஸ் பண்ணலாமா. இப்போ இது 3 டைம்ஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது பாருங்கள், 867க்கு 3 டைம்ஸ் அப்படின்னா 5 3s are 15க்கு 5 பேலன்ஸ் 1, 5 3s are 15 16 பேலன்ஸ் 1, 3 2s are 6 ஒரு 1 7. ஓகேவா. இப்போ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 7ல் 5 போயிடுச்சுன்னா 201. 102 பண்ண முடியாது. அப்போது குவாஷன்ட் என்ன 3, நம்மளுடைய ரிமைண்டர் என்ன 102. இப்போ ரிமைண்டர் எப்படி இருக்குது நம்மளுக்கு, ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ என்ன பண்ணணும், இந்த வேல்யூ இங்கே கொண்டு வரணும். 255 = இந்த 102 இங்கே வருமா, 102 × மறுபடியும் என்ன குவாஷன்ட் ரிமைண்டர். இங்கேயும் பாருங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், இங்கே இது 100ன்னு எடுத்துக்கோங்க. 100ஐ 3 டைம்ஸ் பண்ணிங்கன்னா 300 வந்துடும். ஆனால் அவ்வளோ பெரிய நம்பர் இங்கே இல்லை. அப்போ 100ஐ 2 டைம்ஸ் பண்ணால் போதும். அப்போ இதை பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு பார்த்தா தெரியுது, 102 × 2 எவ்வளோ 204. அப்போ இது எப்படி பண்ணலாம், 255ல் 204 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு மீதி என்ன இருக்குது 51 இருக்கா. அப்போ நம்மளோட ரிமைண்டர் என்ன 51. இது நீங்கள் வேணால் ஆட் பண்ணி பாருங்கள். 102 × 2 வந்து 204, 204 + 51 255. ஸோ இப்போ ஈஸியாக இருக்கா. இப்போ நெக்ஸ்ட்டு 102 இங்கே எடுத்து எழுதுங்க. 102 = 51 எழுதுங்க. 51 × 51 எத்தனை டைம்ஸ் பண்ணால் வரும்னு பாருங்கள். கரெக்டாக 2 டைம்ஸ் வந்துருச்சு பாருங்கள். 5 2 1s are 2, 5 2s are 10. அப்போ வந்துடுச்சுன்னா என்ன அர்த்தம், நம்மளுடைய ரிமைண்டர் 0. அப்போ இந்த இடத்துல R0 எங்கே வந்துருச்சு, ஆரம்பத்திலே வந்துருச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு இதோட HCF என்ன எழுதுகிறோம் பாருங்கள். therefore HCF of 867 and 255 is என்னது, இந்த நம்பர் எழுதணும் 51. ஸோ இப்போ இது ரெண்டுத்தோட HCF என்ன 51. ஸோ இப்போ இதோட இந்த 6th செகண்ட் சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பேஜில் தேர்ட் சம் பார்ப்போம். இப்போ தேர்டு என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 10,224 and 9,648. ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு எப்படி இருக்குது, பெரிய நம்பராக இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து EDA எழுதுவோமா. EDA என்னது நம்மளுக்கு, A = BQ + R provided Q should be 0 less than or equal to B. ஓகே, இது வந்து நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். ஸோ இப்போ இந்த இடத்துல ஏன்றது பெரிய நம்பர் சொன்னேன்னா அப்போ ஏ என்ன எழுதுவோம் 10224
is equal to Bன்றது என்ன அர்த்தம் 9648 into quotient remainder கண்டுபிடிக்கணும். இப்போ இதையும் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு பாருங்களேன். அதாவது இப்போ 9000 இங்கே இருக்குது. இந்த 9000 நீங்கள் 1 டைம் பண்ணால் 9000 தெரியும். 2 டைம் பண்ணிங்கன்னா 18000 வரும். ஆனால் இங்கே நம்மளுக்கு என்னதான் இருக்குது தோராயமாக வெறும் 10000 தான் இருக்குது. அப்போ இங்கே 2 வர்றதுக்கான பாசிபிள் கண்டிப்பாக கிடையாது. அப்போ 9000 into 1 டைம்ஸ் தான். அப்போ 9000 1 டைம்ஸ் வந்து இதே தான் வரப்போகுது. அப்போ இதுக்கும் ப்ளஸ் ரிமைண்டர் நம்ம எப்படி கண்டுபிடிச்சிடலாம்? ஈஸியாக வந்து இதோட மைனஸ் பண்ணாலே கண்டுபிடிச்சிடலாம். 9648 ஸோ மைனஸ் பண்ணுங்க. இங்கே ஒரு 14 வருமா? ஒரு 1 borrow பண்ணிங்கன்னா 14 ஸோ 6. இங்கே 1 இருக்குது 11 வரும். அப்போ 7. இங்கே 1 இருக்குது. ஸோ அகைன் நீங்கள் வந்து 1 வாங்கினீங்கன்னா ரிமைனிங் என்ன இருக்குது? 576 இருக்குது. ஸோ அப்போ நம்மளோட ரிமைண்டர் என்ன? 576. ஸோ இப்போ பாருங்கள் இந்த 9648 ஃபஸ்ட்டு வந்துருமா? 9648 இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் என்னது? 576 into quotient. இப்போ இது வந்து 500 இருக்குது, இது 9000 இருக்குது. கேப் எப்படி இருக்குது? நல்ல பெரிய நம்பராக இருக்குது. இதை நீங்கள் ஒரு லாஜிக் எப்படி நான் இந்த மாதிரி லாஜிக் எப்படி பண்ணணும்னு பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 576 நீங்கள் 10 டைம்ஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு என்ன ஆகுது? 5760 வந்துடும். ஆனால் இங்கே என்ன இருக்குது? அதை விட பெரிய நம்பர் இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போ அதை விட பெரிய நம்பர் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நார்மலாக நீங்கள் எப்படி வந்து டிவிஷன் பண்ணுவீங்களோ அந்த மெத்தட்லேயே போயிட்டு இது டிவிஷன் பண்ணலாம். இது ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து டைம் கன்சியூமிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம இந்த இடத்துல வந்து இதை தவிர வேறு பண்ண முடியாது. பட் நம்மளோட ஆன்சர் கண்டிப்பாக என்ன 10க்கு மேலே இருக்குன்றது மட்டும் நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள் 576 இது வந்து 500ன்னு வச்சுக்கோங்க. 500 2 டைம்ஸ் பண்ணால் 1000 வரும். 964 தான் இருக்குது. அப்போ 1 டைம் பண்ணாலே போதும். ஸோ 576. இப்போ இதில் 1 borrow பண்ணிங்கன்னா 14னா 8 வந்துடும். ஸோ இங்கே என்ன இருக்குது? நம்மளுக்கு 5 இருக்குது. ஸோ அகைன் 1 borrow பண்ணிங்கன்னா நம்மளுக்கு திரும்ப என்ன தான் வரும்? 8 தான் வரும். ஸோ 8 இருக்குது. அண்ட் இங்கே இது 1 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது? ஒரு 8 இறக்கிட்டேன். இப்போ இங்கே வந்து 8ல் 5 போயிடுச்சுன்னா 3. ஸோ 3888 இருக்குது. இப்போ இந்த 3888 நம்பரை நான் எப்படி மேம் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, அரௌண்ட் பாருங்கள் இங்கே 500 இருக்கா? 500 6 டைம்ஸ் பண்ணால் 3000 வரும். கரெக்டாக? ஆனால் 576 இருக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் 6 டைம்ஸ் பண்ணால் போதும். 7 டைம்ஸ் பண்ணால் 3500 வரும். பட் இன்னொரு 76 இருக்கிறதுனால பெருசாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறேன்? 6 டைம்ஸ் மட்டும் பண்ணுறேன். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 3 4 5 6 வருது. ஸோ இப்போ இதை மைனஸ் பண்ணுங்கள். 8ல் 6 போயிடுச்சுன்னா 2, 8ல் 5 போயிடுச்சுன்னா 3, 8ல் 4 போயிடுச்சுன்னா 4. ஸோ அப்போ நம்மளுடைய ரிமைண்டர் 432 அண்ட் குவாஷன்ட் என்னது? 16. ஸோ 16 + 432 எழுதிட்டோமா? இப்போது நம்மளுக்கு என்ன இதுலேயும் இந்த இடத்துல ஒவ்வொரு ஸ்டெப்லையுமே நீங்கள் இதை எழுதுங்க. ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம எழுதி காமிக்கணும். இப்போ என்ன பண்ணுவோம்? இந்த 576 முன்னாடி கொண்டு வருவோமா? 576 இஸ் ஈக்குவல் டு 432 into இங்கே 2 போடலாமா? 2 போட்டாலே 400 into 2 800 போயிடும். அப்போ கண்டிப்பாக என்ன வரும்? 1 தான் வரும். அப்போ 1னா இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி எழுதினா போதுமா? 6ல் 2 போயிடுச்சுன்னா 4, 7ல் 4 போயிடுச்சு, 7ல் 3 போயிடுச்சுன்னா 4, 5ல் 4 போயிடுச்சுன்னா 1. ஸோ நான் என்ன பண்ணேன்? இந்த மாதிரி போடாமல் சின்ன நம்பர் வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்? ஸ்ட்ரைட்டாக அப்படியே வந்து 1 டைம்ஸ்னும் போது மைனஸ் பண்ணி எழுதினா போதும். ஸோ இப்போ பாருங்கள் 432 இஸ் ஈக்குவல் டு 144 into இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 432 144 அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கலாம்? 2 டைம்ஸ் பாருங்கள். 2 டைம்ஸ் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? 200 தான் வரும். 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் பண்ணிங்கன்னா 400 வரும். ஆனால் 8 இருக்கும்போது எப்படி ஆகும்? உங்களுக்கு கிட்டத்தட்ட 516 போயிடும். ஸோ அதனால் 3 டைம்ஸ் பண்ணுங்கள். 3 டைம்ஸ் பண்ணால் என்ன வருது? 4 3s are 12, பேலன்ஸ் 1, 4 3s are 12, ஒரு 1 13 அண்ட் பேலன்ஸ் 1, 3 1s are 3, ஒரு 1 4. பாருங்கள் 432 கரெக்டாக வந்துருச்சா? அப்போ 3 டைம்ஸில் நமக்கு என்ன வந்துருச்சு? 0 வந்துருச்சு. ஸோ இப்போ ரிமைண்டர் வந்து 0 ஆனதுனால நம்ம தேர்ஃபோர் என்ன எழுத போகிறோம்? தேர்ஃபோர் HCF ஆஃப் 10,224 and 9,648 இஸ் ஆன்சர் என்ன நம்மளுக்கு? 144. இதோட HCF வந்து 144. ஸோ இதில் நம்மளுக்கு இந்த டிவிஷன் பண்ணுறோம் இல்லையா? இந்த இடம் மட்டும்தான் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக டிவைட் பண்ணணும். மற்றபடி வந்து சம்ஸை சால்வ் பண்ணுறது எல்லாமே எப்படி இருக்கும்? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு 6th லாஸ்ட்டு சம் பாருங்கள். 84 90 அண்ட் 120. ஓகேவா? இப்போ இந்த சம்மில் நம்மளுடைய EDA மெத்தட் அந்த ஃபார்முலா என்ன? A is equal to BQ plus R
பட் நான் யூஸ்வலாக என்ன சொல்லியிருக்கேன், இருக்கிற நம்பரில் பெரிய நம்பர் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன்னா ஏக்கு. இப்போது நம்ம பெரிய நம்பர் தான் எடுக்க போகிறோம். பட் ஃபஸ்ட்டு இந்த 2 சின்ன நம்பர் எடுத்து அதில் பெரிய நம்பர் எடுங்க. ஸோ தட் உங்களுக்கு என்ன ஆகும்னா HCF எடுத்த உடனே நம்மளுக்கு ஈஸியாக ஒரு வேல்யூ கிடச்சிரும். அப்போ அந்த வேல்யூ இதையும் வச்சு பண்ணலாம். அதுக்காக நான் 120 90 எடுத்தால் கரெக்டாக வராத மேம்னா கண்டிப்பாக கரெக்டாக வரும். பட் நீங்கள் ஃபஸ்ட்டு 2 சின்ன நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த நம்பரில் நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து பெருசாக எடுத்துக்கிறேன். அதாவது 84க்கும் 90க்கும் வந்து நான் வந்து பெருசு எடுத்துக்கிறேன். பாருங்கள், 90 இஸ் ஈக்குவல் டு 84 இன்டூ குவாஷன்ட் என்ன வரும், 84 1 டைம்ஸ் பண்ணாலே வந்துருதா. ஸோ 1 டைம்ஸ் ப்ளஸ் ரிமைண்டர் என்ன 6 அண்ட் ஆர் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ அடுத்தது பாருங்கள், 84 இஸ் ஈக்குவல் டு 84 இது 86 கிடையாது 84. ஸோ 84 இஸ் ஈக்குவல் டு இப்போ என்ன எழுத போகிறோம், 6 இன்டூ 6 எத்தனை டைம்ஸ் பண்ணால் 84 வருது நமக்கு தெரியுமா, 14 டைம்ஸ் 84. கரெக்டாக 6 14 டைம்ஸ் 84 அப்படின்னா அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன ஆயிடுச்சு, ரிமைண்டர் 0 ஆயிடுச்சு. அப்போது இந்த ஸ்டெப்பில் நம்மளுக்கு என்ன தெரியுது, ஃபஸ்ட்டு 2 எடுக்கும் போது HCF ஆஃப் 90 அண்ட் 84 இஸ் 6 அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சா. ஸோ இப்போ 120 90 எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெரிய நம்பர் 30 அந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக வந்திருக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் 30 84 எடுத்து கஷ்டப்படுவீங்க. அதனால தான் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு 2 சின்ன நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எடுத்தவொடனே ஒரு ஆன்சர் கிடச்சிரும். அதை வச்சு நம்ம நெக்ஸ்ட் சால்வ் பண்ணிடலாம். இப்போ இது 6 கிடச்சிருச்சு. இப்போது இங்கே நீங்கள் 6 வச்சுக்கோங்க, இங்கே 120 வச்சுக்கோங்க. இப்போ 126 வச்சு நம்ம ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணுவோமா. இப்போ ஏன்றது பெரிய நம்பர், ஸோ 120 ஈக்குவல் டு நெக்ஸ்ட் நம்பர் என்ன நம்மளுக்கு 6. ஸோ 6 இன்டூ Q என்ன வரும் நம்மளுக்கு, 6 எத்தனை டைம்ஸ் 120 20 டைம்ஸ் 120 ப்ளஸ் ரிமைண்டர் என்ன தான் வருது 0. ஸோ அப்போ எடுத்தவொடனே நம்மளுக்கு ரிமைண்டர் 0 வர்றதுனால அப்போ நம்மளோட HCF என்ன தான் நம்மளுக்கு, ஸோ HCF ஆஃப் இந்த ஆல் த வேல்யூஸ், அதாவது 90 84 அண்ட் 120 இதோட HCF என்ன தான் நம்மளுக்கு 6 தான். ஸோ 6 இன்கேஸ் இந்த இடத்துல உங்களுக்கு ரிமைண்டர் வேறு ஏதாவது இருந்தால் நெக்ஸ்ட் பண்ணிவிட்டு அங்கே வர வேல்யூ எடுத்துப்போம். நம்மளுக்கு எடுத்தவொடனே ரிமைண்டர் 0 வர்றதுனால ஸோ இங்கே இருக்கிற 6 மட்டும்தான் நம்மளுக்கு என்னது, ரெண்டுத்துக்குமே வந்து HCF. ஸோ இப்போ இதோட இந்த 6th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. Find the largest number which divides 1230 and 1926 leaving remainder 12 in each case. Largest அப்படினால என்ன அர்த்தம், highest number, highest common factorனு நம்ம என்ன பண்ணணும், HCF கண்டுபிடிக்கணும். எப்போல்லாம் நம்மளை HCF கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ அப்போல்லாம் ஃபஸ்ட்டு வந்து லீவிங் ரிமைண்டர்ன்றதை ஃபஸ்ட்டு இந்த நம்பரை விட்டு எடுத்துடணும். அப்போ பாருங்கள் 1230ல் நான் 12 மைனஸ் பண்ணிட்டேன், ரிமைனிங் நம்மளுக்கு என்ன வருது பாருங்கள், 30ல் 10 போயிடுச்சுன்னா 20, 20ல் 2 போயிடுச்சுன்னா அப்போ 1218. அதே மாதிரி இந்த நம்பர் பண்ணுங்கள் 1926 மைனஸ் 12. ஃபஸ்ட்டு 10 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 16, 16லேயும் 2 போயிடுச்சுன்னா அப்போ 1914. இப்போ நம்ம HCF கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர் என்ன தான், 1218 1914. எப்போல்லாம் HCF வருதோ அப்போல்லாம் லீவிங் ரிமைண்டர்னு கொடுக்கறது என்ன பண்ணணும், இதிலேருந்து மைனஸ் பண்ணிடணும். இப்போ நம்மளோட EDA யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் என்ன, A இஸ் ஈக்குவல் டு BQ ப்ளஸ் R ப்ரொவைடட் 0 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு Q லெஸ் தென் B. ஓகேவா. ஸோ இப்போது நம்ம இந்த ஃபார்மேட்டில் இது எழுதணும்னா ஃபஸ்ட்டு என்ன, பெரிய நம்பர் தான் நம்மளோட டிவிடெண்ட்டாக. அப்போ பாருங்கள் 1914 இஸ் ஈக்குவல் டு 1218 இன்டூ குவாஷன்ட். இங்கே 1000 இருக்குது, இங்கே இன்கேஸ் நீங்கள் 2 போட்டிங்கன்னா 1000 இன்ட்டு 2 2000 போயிடும். பட் நம்மளுக்கு இங்கே என்ன தான் இருக்குது, வெறும் 2000க்கு கம்மியான நம்பர் தான் இருக்குது. அப்போ நம்ம 1 போட்டாலே போதும். நம்மளோட குவாஷன்ட் என்ன 1. அப்போ ரிமைண்டர் என்னன்றது எப்படி கண்டுபிடிக்கணும், இது 1 போடும் போதெல்லாம் இதையும் மைனஸ் பண்ணால் போதுமா. அப்போ பாருங்கள் 1914 மைனஸ் 1218 பண்ணிங்கன்னா 18ல் 4 போயிடுச்சுன்னா 6 வரும். ஸோ 10ல் 1 போயிடுச்சுன்னா 9, 8ல் 2 போயிடுச்சுன்னா 6. ஸோ நம்மளுக்கு என்ன 696. இப்போ நம்மளுடைய ரிமைண்டர் என்ன ஆகலை, இந்த இடத்துல ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ என்ன பண்ணுவோம், மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட B இங்கே எழுதுவோமா, 1218 இஸ் ஈக்குவல் டு 696 இன்டூ. இப்போ பாருங்கள் இங்கே 696ன்றது நியர்பை 700 இருக்குது. 700 2 டைம்ஸ் பண்ணிங்கன்னா 1400 வரும். ஆனால் இங்கே என்ன நம்மளுக்கு 1200 தான் இருக்குது. ஸோ அகெயின் 1 டைம் பண்ணால் போதும். அப்போ 1 டைம் தான் என்ன சொன்னேன், இதையும் மைனஸ் பண்ணுவோமா. அப்போ பாருங்கள் 1218 மைனஸ் 696 பண்ணுங்கள். 8ல் 6 போயிடுச்சுன்னா 4, 1 borrow பண்ணிங்கன்னா 2 அண்ட் அகெயின் 11 பண்ணிங்கன்னா 5, 20 8ல் 6 போயிடுச்சுன்னா இங்கே என்ன வரும் 2, 4 கிடையாது. ஸோ இது வந்து 8ல் 6 போயிடுச்சுன்னா 2. ஸோ நம்மளோட ஆன்சர்னா 522 இங்கே ரிமைண்டர்.
அகைன் நம்மளுக்கு என்ன ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம் 696 எடுத்து எழுதுவோமா 696 இஸ் ஈக்குவல் டு 522 இன்ட்டு இதுவும் பார்த்தாலே என்ன தெரியுது 1 டைம் தான் வரும் 2 டைம் வந்தால் 1000ல் போயிடும். ஸோ 1 டைம்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 6ல் 2 போயிடுச்சுன்னா 4 9ல் 2 போயிடுச்சுன்னா 7 6ல் 5 போயிடுச்சுன்னா 1. ஸோ அப்போ நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன இருக்குது 174 which is not equal to 0. அப்போ இது 0 வர வரைக்கும் பண்ணணும் இல்லையா. இப்போ நெக்ஸ்ட் பண்ணுங்க 522 is equal to 174 into இப்போ இது ஹண்ட்ரட்ஸில் இருக்குது இது 500ஸில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியுது இதோட மல்டிப்ளிகேஷன் வர்றதுக்கான பாசிபிள் இருக்குது. இப்போ 4ஐ எத்தனை டைம்ஸ் பண்ணால் 2ல் முடியும் 4 3 டைம்ஸ் வந்து 12 வரும். அப்போ அது ends with 2 கரெக்டாக ட்ரை பண்ணி பார்ப்போமா 4 3s are 12 பேலன்ஸ் 1 7 3s are 21 ஒரு 1 22க்கு 2 பேலன்ஸ் 2 3 1s are 3 4 5. அப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு ரிமைண்டர் 0 வந்துருச்சு. 174 into 3 வந்து 522 வர்றதுனால நம்மளுடைய ரிமைண்டர் 0. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது அப்போ therefore லார்ஜஸ்ட் நம்பர் அதாவது நம்மளுடைய ஹெச்சிஎஃப்னு அர்த்தம். ஸோ லார்ஜஸ்ட் நம்பர் விச் டிவைட்ஸ் தீஸ் டூ இஸ் என்னது 174. ஸோ இப்போ இதோட இந்த 7th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. If D is the highest factor of அதாவது highest common factor of 32 and 60, find x and y satisfying D is equal to 32x plus 60y. ஸோ Dன்ற ஒரு நம்பர் வந்து highest common factor of 32 and 60 கொடுத்துருக்காங்க. அப்போ 32 and 60க்கு HCF கண்டுபிடிக்கணுமா. இதோட HCF எப்படி கண்டுபிடிப்போம் நம்ம இந்த சாப்டர் படி யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் நம்ம HCF எப்படி கண்டுபிடிப்போம் A is equal to BQ plus R. இப்போ இதில் பெரிய நம்பர் என்ன 60யா அப்போ 60 is equal to 32 into ஃபஸ்ட்டு 2 போட்டாலே என்ன வரும் 32 into 2 வந்து 64 வந்துடும். அப்போ 1 டைம்ஸ் தான். அப்போ 32 அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் 60ல் 32வை மைனஸ் பண்ணணும். 10ல் 2 போயிடுச்சுன்னா 8 5ல் 3 போயிடுச்சுன்னா 2. ஸோ நம்மளுக்கு என்ன வருது 28. அகைன் ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0. இப்போ என்ன பண்ணுவோம் 32 is equal to 28 into 1 times. So 28 32னா 4 வருதா. அகைன் ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் 28 is equal to 4 4 7 times 28 நமக்கு தெரியும். ஸோ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு ரிமைண்டர் 0 வந்துருச்சு. therefore HCF என்னது நம்மளுக்கு HCF of 32 and 60. ஸோ 32 and 60யோட HCF என்னது நம்மளுக்கு 4. இப்போ இதோட HCF 4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அவங்க D என்னன்னு கேட்கல. இங்கே Dயை சப்ஸ்டியூட் பண்ணி X and Y என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் இங்கே D போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஈக்குவேஷன் என்ன ஆகும் 4 is equal to 32x plus 60y வந்துருச்சா. இப்போ 32x plus 60y இங்கே இருக்குது இங்கே 4 வருது. ஸோ அதனால் இப்போ இந்த ஈக்குவேஷனில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்து இந்த மாதிரி மாற்றினா தான் நம்ம என்ன பண்ண முடியும் எக்ஸையும் ஒய்யும் கண்டுபிடிக்க முடியும். இப்போ எனக்கு 32 இங்கே இருக்குது 4 இருக்குது. இப்போ நம்மளுக்கு பாருங்கள் இங்கே என்னென்ன இருக்குது 4 இருக்குது 32 இருக்குது 60 இருக்குது. எனக்கு 32 இருக்குது 4 இருக்குது. ஸோ அப்போ நான் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இங்கே வந்து 60 இருக்குது 32 இருக்குது. நம்மளுக்கு ரிமைண்டர் 4ன்றது இந்த லைனில் வரல. ஸோ அதனால் நான் இந்த செகண்ட் ஒன் எடுத்து எப்படி சால்வ் பண்ணுற பாருங்கள். இப்போ 32 is equal to 28 plus 4. இதில் எந்த டவுட்டும் இல்லை இல்லையா. 28 into 1 28 எழுதிருக்கேன் ப்ளஸ் 4 28 4 ஆட் பண்ணால் 32 நம்மளுக்கு எந்த டவுட்டும் இல்லை. இப்போ இந்த 28 இந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் பாருங்கள் 32 minus 28 is equal to 4. நான் அதை வந்து இந்த ஃபார்மில் மாற்றி எழுதுறதுனால 4 இது இடமாற்றி எழுதுகிறேன். ஸோ 4 is equal to 32 minus 28. இப்போது இதை 60 வர மாதிரி எழுதணும். 28ன்றத 30 வர மாதிரி நம்ம எப்படி எழுதலாம் அதாவது 60 வர மாதிரி. இப்போ 28 60 வரணும்னா நம்ம என்ன பண்ணலாம் ஆக்சுவலாக 32 28 மாற்றி எழுதுவோமா. ஸோ இது எப்படி எழுதுகிறேன் பாருங்கள் 32 மைனஸ் இந்த 28 என்ன எழுதுகிறேன் நான் 60 minus 32ன்னு எழுதுகிறேன். அதாவது 16 32 மைனஸ் பண்ணி தான் 28 கண்டுபிடிச்சோம். ஸோ இப்போ 28க்கு பதில் 60 minus 32ன்னு எழுதியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள் மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணால் 32 minus 60 plus 32. 32 எத்தனை டைம்ஸ் இருக்குது 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ 4 is equal to 32 into 2 plus 60 into minus 1. இதே லைன் தான் இங்கே இருக்குது பாருங்கள். ஒரு டைம் 32 2 டைம்ஸ் 32 ஆனால் 2 டைம்ஸ். இங்கே ப்ளஸ் நம்மளுக்கு +60 இருக்கிறதுனால நான் +60 into -1 எழுதிட்டேன்.
அப்போ நம்மளோட இந்த ஈக்குவேஷன் படி இருக்கா 4 ஈக்குவல் டு 32 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 60 இன்டூ ஒய் இருக்கா. அப்போ தேர்ஃபோர் எக்ஸோட வேல்யூ என்ன நம்மளுக்கு 2 அண்ட் ஒய்யோட வேல்யூ என்ன -1. ஸோ இப்போ இதோட இந்த 8th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. A positive integer when divided by 88 gives the remainder 61. What will be the remainder when the number is divided by 11? ஸோ இப்போ இதுவும் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் அதே கான்செப்டை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம எப்படி எழுதுகிறோம் பாருங்கள். A is equal to BQ plus R. ஓகே, a positive integer. ஸோ ஏவை அப்படியே எடுத்துக்கிறோம். டிவைடட் பை 88. அப்போ 88 தான் என்னது நம்மளோட டிவைசர். ஸோ 88 எடுத்துக்கிட்டோம். அண்டு குவாஷன்ட் சொல்லலை, ஸோ குவாஷன்ட் அப்படியே வச்சுக்கோங்க. ரிமைண்டர் என்ன கொடுத்துருக்காங்க 61 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது நம்மளோட ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இதை அப்படியே வச்சுக்கிட்டோம். வாட் வில் பி த ரிமைண்டர் வென் த சேம் நம்பர் இஸ் டிவைடட் பை 11. இப்போ இந்த சேம் நம்பர், இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 நீங்கள் 11ஆல் டிவைட் பண்ணால், இந்த சேம் நம்பரை 11ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதை 11ஆல் டிவைட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம் பாருங்கள். 88Q டிவைடட் பை 11 ப்ளஸ் 61 பை 11. கரெக்டாக. ஸோ இப்போ இது எப்படி எழுதுறேன் பாருங்கள். இதை 11ஆல் நீங்கள் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை டிவைட் பண்ணக்கூடிய மாதிரி டிவிசிபிலிட்டிமா மாற்றி எழுதுறேன் பாருங்கள். அதாவது வந்து 11 இன்டூ 8Q இது டிவைட் ஆகுமா. நீங்கள் வேணும்னா இந்த இடத்துல வந்து டிவைடட் பை 11 எழுதணும்னு கூட அவசியம் இல்லை, நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் போதும் பாருங்கள். இது 88 11 இன்டூ 8ன்னு எழுதுனா அப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு டிவைட் பை 11 வரும். ப்ளஸ் 61 11ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி எப்படி எழுதணும், 11 6 டைம்ஸ் 66. ஸோ 11 5 டைம்ஸ் 55 ப்ளஸ் 6 வந்துருச்சா பாருங்கள். இந்த போர்ஷன் 11ஆல் டிவைட் ஆகும், இந்த போர்ஷன் 11ஆல் டிவைட் ஆகும். அப்போ நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன தான் இருக்குது 6 தான் இருக்குது. தேர்ஃபோர் ரிமைண்டர் இஸ் 6. இந்த சம் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு போர்ஷனை நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபஸ்ட்டு கொடுத்த நம்பரை அப்படியே நம்ம EDA மெத்தடில் எழுதிட்டு சேம் நம்பரை வந்து 11ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ இதை 11 பண்ணுற மாதிரி மாற்றி எழுதிக்கணும், இதையும் 11 பண்ணுற மாதிரி மாற்றி எழுதிக்கிட்டா நம்மளுக்கு ரிமைனிங் என்ன தான் வருது 6 தான் வருது. ஸோ இப்போ இதோட இந்த 9th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ப்ரூஃப் தட் 2 consecutive பாசிட்டிவ் integers ஆர் ஆல்வேஸ் கோப்ரைம். ஸோ இது நமக்கு லாஜிக் வைஸ் தெரியும். ஆப்வியஸ்லி பக்கத்தில் இருக்க 2 நம்பர் என்ன கோப்ரைம் தான். ஸோ இப்போ நம்ம இது எப்படி ப்ரூஃப் பண்ணுறோன்னு பாருங்கள். லெட் த இன்டிஜர் பி எக்ஸ் அண்ட் எக்ஸ் ப்ளஸ் 1 எடுத்துக்கலாமா. ஃபஸ்ட்டு இன்டிஜரை நீங்கள் வந்து இப்போ எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அனதர் இன்டிஜர் நான் என்ன சொல்கிறேன் எக்ஸ் ப்ளஸ் 1 2 நம்பர் எடுத்துக்கிறேன். இப்போ நார்மலாக வந்து கோப்ரைம் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த காமன் ஃபேக்டர் வந்து 1ஆக இருக்கும். கரெக்டாக. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க கன்சிக்யூட்டிவ் நம்பர்ன்றதுனால நம்ம எக்ஸும் எக்ஸ் ப்ளஸ் 1 எடுத்துக்கிட்டோம். ஸோ இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 எக்ஸ் ப்ளஸ் 1 என்னது 2. அதே மாதிரி எக்ஸுக்கு 2 அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ் ப்ளஸ் 1 என்ன வரும் 3 வரும். கரெக்டாக. ஸோ ஒரு நம்பர் ஆட்னா ஒரு நம்பர் ஈவன், ஒரு நம்பர் ஈவன்னா அனதர் நம்பர் ஆட். ஸோ இப்போ எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா இஃப் one number is even, if one number is even and other number is odd. ஸோ ஒரு நம்பர் ஈவன் ஒரு நம்பர் ஆட் அப்படின்னா இதோட HCF இருக்கும் எப்படி இருக்கும், therefore HCF of consecutive positive integers. So therefore HCF of consecutive positive integers is 1. ஸோ இதோட இன்டிஜர் எப்படி தான் இருக்கும் இஸ் 1. தேர்ஃபோர் இட் இஸ் கோப்ரைம். ஸோ கோப்ரைம்னா என்ன அர்த்தம், நம்மளுக்கு அதோட நம்பர்ஸோட இது எப்படி தான் இருக்கணும் ஃபேக்டர் வந்து 1ஆக இருக்கணும். ஸோ அதனால் என்ன சொல்கிறோம் தேர்ஃபோர் இட் இஸ் கோப்ரைம், ஹென்ஸ் ப்ரூவ்டு. இப்போ இதோட இந்த 10th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த எக்ஸசைஸ் 2.1 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸ் 2.2 பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.